உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சிவஞான சித்தியார் 53வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை ஆன்மாக்களுக்கு ஈந்து உய்யும்படி வழிகாட்டிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சைவ சித்தாந்த என்கின்ற பெரும் தத்துவத்தை உலகத்துக்கு ஆக்கி தந்து வழிகாட்டிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றி வணங்குகின்றேன். சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் இப்பொழுது சித்தாந்த நூல்களுக்குள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். அந்த நூல்களின் மேலே ஆர்வத்தையும் அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் உச்சியில் சூட்டி உவப்பேற்றுகிறேன். நம்முடைய சைவ சித்தாந்த பயணத்திலே முதலாவதாக நாம் உண்மை விளக்கம் என்கின்ற மனவாசகன் கடந்த தேவர் என்கின்ற பெருமகனார் செய்த நூலினை கற்றோம். அந்நூலை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் நமக்கு வழிகாட்டி உதவினார்கள். அதைத் தொடர்ந்து திருவருட்பயன் என்கின்ற உமாபதி சிவாச்சாரியார் அருளிய நூலினை கற்க முடிந்தது. அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். அவ்வப்போது ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் உதவியையும் நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது 3வது நூலாக சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை கற்க ஆரம்பித்திருக்கிறோம். இடையில் பல நூல்கள் இருந்தாலும் நம்முடைய ஆர்வம் காரணமாக நேரடியாக சிவஞான சித்தியாருக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திருவிழங்கம் ஐயா அவர்கள் செய்த உரையை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை நாங்கள் இப்பொழுது கற்று வருகிறோம். இந்த உரையாசிரியர்கள் அத்தனை பேர் திருவடிகளுக்கும் நம் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைக்கு நூலுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறோம். இந்த நூலிலே முதல் 6 பாடல்கள் அவையடக்கமாக அமைந்துள்ளன. விநாயகர் வணக்கம், பரசிவ வணக்கம், நூலின் வழி, நூலின் பயன் போன்ற விடயங்கள், அவையடக்கம் போன்ற விடயங்களாக தொகுத்து 6 பாடல்களை முற்பகுதியிலே அமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அளவை இலக்கணம் என்ற பகுதிக்குள்ளே நுழைந்து 14 பாடல்களிலே அளவை இலக்கணத்தை சொல்கிறார். அளவை இலக்கணம் என்பது ஒரு உண்மை பொருளை அறிவதற்கு நமக்கு கிடைக்கின்ற கருவிகளை அளவை என்று சொல்கிற விளக்கம். அளவை இலக்கணம் சொல்கிற பொழுது 10 வகையான பிரமாணங்கள் உண்டு என்று வகுத்து காட்டி, அதற்கு பிறகு அந்த பிரமாணங்கள் எல்லாம் 3 வகைக்குள்ளே அடங்குகிறது என்பதை சுட்டி, காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்கின்ற 3 பிரமாணங்களை சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான காரணத்தை சொல்லி விளக்கப்படுத்துகிறார்கள். அந்த பகுதிக்குள்ளேயும் அளவை இலக்கணம் என்ற பகுதிக்குள்ளேயும் நாங்கள் ஓரளவு பயணித்திருக்கிறோம். இன்னும் சில பாடல்களை அதிலே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. மிக விரைவிலே அதை நான் விளங்கிக் கொண்டு உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். அது முடிந்தவுடனே, இந்த 14 பாடலும் முடிந்தவுடனே நாங்கள் பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 விடயத்திற்கு வருகிறோம்.
அளவை இலக்கணம் ஏன் கற்க வேண்டி இருக்கிறது என்றால், நாம் விளங்கப் போகிற விடயங்கள் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள். சைவ சித்தாந்திகள் முப்பொருள் உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருளிலே அந்த மூன்றுமே நமக்கு காட்சிக்குட்படாத விடயங்களாக இருப்பவை. ஆகவே அந்த மூன்றையும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு அளவை என்கின்ற கருவிகள் என்னுடைய உதவி தேவைப்படுவதால் தான் 14 பாடல்களிலே அளவை இலக்கணத்தை சொன்னார். அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நாங்கள் முறைப்படி நுழைகிறோம். முதல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 21வது பாடலிலே 6 பாடல் அவையடக்கம், பிறகு 14 பாடல் அளவை இலக்கணம். அதுக்கு அந்த 20 பாடல் போக 21வது பாடலிலே பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2 விடயத்தையும் தொகுத்து சொல்கிறார். பதிபசுபாசம் என்பதுதான் முப்பொருள் வரிசை. ஆகவே அதிலே அந்த வரிசையின்படி முதலிலே பதியை பற்றி விளங்க வேண்டியது அவசியமாகிறது என்றபடியால் பதியிலே நூல தொடங்குகிறது. பதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது என்பதை முதலிலே நாங்கள் நிறுவ வேண்டும். அதற்கு பிறகு அந்த பொருளுக்கான லக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் பதி உண்மையும் பதி இலக்கணம் என்ற விடயங்களை அடுத்து சொல்லப் போகிறார். அந்த 21வது பாடலிலே பதி உண்மை, பதி இலக்கணம் என்கின்ற 2ஐயும் தொகுத்து சொல்லி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 16 பாடல்களிலே பதி உண்மையை விளக்கம் செய்கிறார். மாற்று தத்துவக்காரர்களுடைய கொள்கைகளை மறுத்து 16 பாடல்களிலே பதி உண்மையை விளங்கப்படுத்தி அதற்கு பிறகு பதி இலக்கணம் சொல்லத் தொடங்குகிறார். இந்த இறைவன் உலகத்தை காரியப்படுத்தும் முறைமை என்பதை சொல்லத் தொடங்கி, அது தான் முதலாகி நின்று காரியப்படுத்துவான், தான் ஏதுமாக நின்று காரியப்படுத்துவான் என்கின்ற அந்த 2 பகுதிகளையும் நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அதிலே தான் முதலாகி நின்று இந்த உலகத்தை காரியப்படுத்துவான் என்பதை 14 பாடல்களிலே சொன்னார். இந்த 14 பாடல்களையும் நாம் ஓரளவு கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு தான் ஈறாகி நின்று இந்த பிரபஞ்சத்தை அவன் காரியப்படுத்தும் முறைமை சொல்வதற்கு 6 பாடல்கள் அமைக்கிறார். அதிலே நாங்கள் அது 52வது பாடலிலே இருந்து 57வது பாடல் வரையும் அந்த அமைப்பு வருகிறது. ஈறாகி நின்று இறைவன் காரியப்படுத்தும் முறைமை. ஆகவே அந்த 6 பாடலினுடைய தொகுப்புரையை வாசித்துக் கொண்டு நாங்கள் 7வது பாடலுக்குள்ளே நுழைவோம். சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறகிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 52. பாடல் தலைப்பு ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்காரக் கடவுளே தோற்றுவிப்பன். ஒழிப்புரை. உயிர்கள் சங்கார காரணனிடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுதற்கு காரணம் ஆணவமலமாம். அவை ஒடுங்கும் இடத்து அவற்றோடு கூடிய தனுவாதி காரியங்கள் அவற்றின் காரணமாகிய மாயையிலே ஒடுங்கும். முதல்வன் அவற்றை மீளவும் தோற்றுவிப்பன். ஒரு கேள்வியை இந்த பாடலிலே எடுத்துக்கொள்கிறார் இறைவன். அந்த தொகுப்புரை வாசியுங்கள். உயிர்கள் சங்கார காரணம் இடத்திலே ஒடுங்கி மீளவும் தோன்றுதற்கு காரணம் ஆணவ மலமாம். அதாவது சங்கார காரணத்தில் தான் உயிர்கள் ஒடுங்கும். ஆகவே அவன்தான் முதல் கடவுள் என்று நிரூபிக்கின்றார்கள். ஏனென்றால் எந்த பொருளிலே ஒன்று ஒடுங்குகிறதோ, எது ஒன்றை எல்லாவற்றையும் அழித்து ஒடுக்குகிறதோ அதுதான் இறுதி பொருளாக நிற்கும் என்றபடியால் சங்கார காரணனை இவர்கள் முழுக்கதோட கடவுளாக கொள்வார்கள். உலகத்தை ஒடுக்கி தோற்றுவிக்கிறான் என்று சொன்னால், ஒடுக்கிய பிறகு அது ஏன் தோற்றுவிக்கப்படுவான் என்ற கேள்வி எழும்.
நாங்கள் சிந்திக்காத எல்லாம் உரையாசிரியர்கள் சிந்தித்து எழுதுகிறார்கள். கொடுக்கப்பட்ட உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்றால் அந்த காரணம் ஆணவம். ஒடுக்கப்படுகிற பொழுது எல்லா உயிர்களுடைய ஆணவம் நீக்கி ஒடுக்கப்படுவதில்லை. இதை நன்றாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் விளங்கிக் கொண்டு போவது நல்லது. உலகத்தை ஒடுக்குகிற பொழுது இறைவன், அதை இன்னும் பின்னுக்கு விளக்கமாக சொல்வார்கள், ஒரு பகுதி ஆன்மாக்கள் பதமுத்தி பரமுத்தி ஆகிய முத்திகளை அடையும். மற்ற ஆன்மாக்கள் ஒடுக்கப்பட்டு நிற்கும். அவை ஏன் ஒடுக்கப்படுகிறது என்று கேட்டால், நீண்ட காலமாக கர்மவினையை அனுபவித்த காரணத்தினால் அவற்றுக்கு ஏற்படக்கூடியதாகிய அந்த களைப்பை நீக்குவதற்காக அவற்றுக்கு ஒரு ஒடுக்கத்தை இறைவன் கொடுப்பான். மீளத் தோன்றுவது எதற்காக என்று கேட்டால், அப்படி ஒடுங்கிய உயிர்கள் ஆணவம் நீங்கி ஒடுங்கவில்லை. ஆகவே ஆணவம் காரணமாக மீண்டும் அதை விரிக்க வேண்டி இருக்கிறது. ஒடுங்கிய அந்த பிரபஞ்சத்தை விரிக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் இறைவன் ஒடுக்கவும் விரிக்கவும் செய்கிறான் என்பதை முதலடியிலே சொன்னார். அடுத்த அடியை வாசிங்கள். அவை ஒடுங்குமிடத்து அவற்றோடு கூடிய தனுவாதி காரியங்கள் அவற்றின் காரணமாகிய மாயையிலே ஒடுங்கும். அதாவது உயிர்கள் ஒடுங்குகின்றன நிறைய இடத்திலே. அவற்றுக்கு கொடுக்கப்பட்டதாகிய தனு கரண புவன போகங்களாகிய அவை என்னாகும் என்று கேட்டால், அவை மாயையிலே இருந்து தோற்றம் பெறுவன. இறைவன் அந்த சங்கார காலத்திலே என்ன செய்வான் என்றால், அவற்றையெல்லாம் மாயையிலே கொண்டு போய் ஒடுக்குவான். தனுகரண புவன போகங்கள், அதாவது கீழே வரக்கூடியதாக 24 தத்துவங்களும் மாயைக்குள்ளே ஒடுக்கப்பட்டுவிடும் என்கிறார். முதல்வன் அவற்றை மீளவும் தோற்றுவிப்பன். பிறகு இறைவன் மீண்டும் அவற்றை தோற்றுவிப்பான். அதுதான் ஒடுக்கி விரித்தல். பாடல் 53. பாடல் தலைப்பு முத்தொழில் செய்தல் பற்றி முதல்வன் விகாரி ஆகான். சூரியனது சன்னிதானத்தில் சூரிய காந்த கல்லிலிருந்து நெருப்பு தோன்றலும் தாமரை மலர்தலும் நீர் வற்றலும் ஆகிய முத்தொழிலும் நடைபெறினும் அவற்றால் சூரியன் விகாரம் எய்தாது நிற்றல் போல முதல்வனது சன்னிதானத்திலே தோற்றம் நிலை இறுதி என்னும் முத்தொழிலும் நடைபெறினும் அவற்றால் முதல்வன் விகாரம் எய்தாது நிற்பன். அதாவது ஒரே பொருளிலே வேறு வேறு தொழில்கள் தோன்றினால் அது விகாரம் அல்லவா, இயல்பல்லவே. நீர் குளிரும் என்றால் நீர் குளிரும், அதுதான் இயல்பு. அப்ப ஒரே பொருளிலே வேறு வேறு விடயங்கள் தோன்றினால் அது விகாரம் என்று சொல்லப்பட வேண்டும். இறைவன் முத்தொழில் படைக்கிறான், பிறகு காக்கிறான், பிறகு அழிக்கிறான். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட தொழில்கள், ஒரே தன்மை உள்ள தொழில்கள் அல்ல. அப்படியானால் இறைவன் விகாரப்படுகிறானா? முத்தொழிலையும் செய்கிற பொழுது இறைவன் விகாரப்படுகிறானா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு மிக அருமையான தர்க்க ரீதியான ஒரு பதிலை சொல்கிறார். சூரியன் உதிக்கின்ற பொழுது அது இந்த காந்த என்ன கல், சூரியகாந்த கல்லுக்குள்ளே அது பட்டு நெருப்பு உண்டாகிறது. அதே நேரத்திலே தாமரை மலர்கிறது. மூன்றாவது என்ன சொன்னார் உதாரணம்? நீர் வற்றுகிறது. ஆகவே அங்கேயும் ஒன்று படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அப்படியானால் சூரியன் விகாரம் உள்ளவனா என்றால் இல்லை. சூரிய ஒளி ஒன்றாகவே இருக்க வேறு வேறு இடங்களிலே அது வேறு வேறு தன்மை பெறுகிறபடியால் அது விகாரம் உருவதில்லை. அதுபோலத்தான் இறைவன் முத்தொழில் செய்தாலும் விகாரியாகான் என்பதை அடுத்து நிறுவிக்கொண்டு போகிறார். பாடல் எண் 54. எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், விகாரி ஆவான் என்று நாங்கள் எப்போ சொன்னோம்? எங்களுக்கு இறைவன் விகாரி ஆவான் என்று நாங்கள் சொல்லவே இல்லையே, ஏன் விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்றால், இது நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல. பக்கத்திலே ஈட்டியோடு மற்ற தத்துவக்காரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது பிழை என்று சொல்வதற்கு தத்துவக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பதிலெடுத்து போகிற பொழுதுதான் நாமும் தெளிவு பெறுகிறோம். அதனாலேதான் இறைவன் முத்தொழில் செய்தால் விகாரியாவானா என்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு
அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளங்கப்படுத்தி போகிறார். பாடல் 54. பாடல் தலைப்பு முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்காரக்காரனுக்கே உடையது. பொழிப்புரை. பௌராணிகர் முதலியோர் முத்தொழில்களும் அயன் மால் அரண் என்னும் மூவருக்கும் உரியனவாக இருக்க அரணுக்கே உரியன என வரைந்தெடுத்து சொல்வது எப்படி என ஆசங்கிப்பர். அயன் மால் இருவரும் முன் செய்த புண்ணிய விசேடத்தால் அரணது அதிகார சக்தியை பெற்று தத்தம் தொழில் செய்பவர் அன்றி அத்தொழிலுக்கு அவர் சுதந்திரர் அல்லர். முத்தொழிலும் செய்யும் சுதந்திரம் அரணுக்கே உரியதாம். இது அடுத்த கேள்வி. இந்த 3 பௌராணிகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் புராணங்களை தமக்கு அடிப்படையாக கொண்டு இயங்குபவர்கள். அவர்கள்தான் பௌராணிகர்கள். சொற்பொழிவு செய்கிற பொழுதே அந்த காலத்திலே பிரிக்கிற பொழுது இது பௌராணிக சொற்பொழிவு என்று சொல்வார்கள். அதாவது புராணங்களை அடிப்படையாக கொண்டு பேசப்படுகிற பேச்சுக்கள். அது நமக்கு உடன்பாடானவைதான். ஆனால் அந்த பௌராணிகர்கள் புராண எல்லைக்கு மேலே போகாதவர்கள் என்றபடியால் அவர்கள் அயன்மால் அரண் என்கின்ற 3 பேரும் தான் படைத்தல் காத்தல் அளித்தலை செய்கிறார்கள் என்று பேசுவார்கள். அப்படி அவர்கள் பேசுகிற பொழுது, அப்படி அவர்கள் சொல்லி வருகிற பொழுது, இல்லை அரண் இந்த உலகத்துக்கான காரணம் என்று சொல்வது எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த அயனும் மாலும் சில செயற்பாடுகளை செய்தாலும் அவர்கள் நேரே தெய்வங்களாக கருதப்படுகிறவர்கள் அல்ல. அவர்கள் அந்நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆன்மாக்களிலே 3 வகையான ஆன்மாக்கள் இருக்கிறது என்று படித்தோம். சகடர், பிள்ளையாகலர், விஞ்ஞானகலர் என்ற ஆன்மாக்கள். இந்த ஆன்மாக்களிலே வளர்ச்சி உண்டாகி கொண்டே இருக்கும். அப்படி வளர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிற பொழுது உயர்நிலை அடைகிற ஆன்மாக்களை இறைவன் தேர்ந்தெடுத்து தன்னுடைய அதிகார சக்தியை அவற்றுக்கு வழங்குவான். அப்படி வழங்குகிற பொழுதுதான் இந்த மால் அயன் என்கின்ற இறை நிலைகள் உருவாகின்றன. அப்படி உருவாகப்படுகிறவர்கள் நேரடியாக அதிகார சக்தி கொண்டவர்கள் அல்ல, அதிகார சக்தி பெற்றவர்கள். நேரடியாக அதிகார சக்தியை கொண்டிருக்கிறவன் அரண்தான். ஆகவே அரண்தான் இவற்றை எல்லாவற்றுக்கும் காரணனாக இருப்பான் என்று சொல்கிறார். பாடல் 55. இதுவும் அதே தலைப்பு. முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்காரக்காரனுக்கே உடையது. பொழிப்புரை. சங்கார காலத்திலே சிவபெருமான் ஒருவரே அன்றி மற்றைய இருவரும் ஒடுங்காது தத்தம் மாற்றலோடு நிலை பெறுவர் என்று சொல்லின் அது சங்காரம் ஆகாது. அவர் ஒடுங்குவர் ஆயின் பின் உலகம் தோன்றுதற்கும் நிலைபெறுதற்கும் வழி இல்லை எனின் ஒடுக்கிய சங்காரக் கடவுளே ஆதாரமாய் நின்று பின்னும் உலகத்தை தோற்றுவித்து நிலை பெறச் செய்வர். சங்காரம் என்பது எல்லாவற்றையும் ஒடுக்குவது. அது மகா சங்காரம் என்று சொல்கிற பொழுது எல்லாவற்றும் எல்லாமே ஒடுக்கப்பட வேண்டும். அதுதான் இவர்களுடைய கருத்து. நாம் மற்றவர்களோடு ஒரு சமரசம் செய்து கொள்வோம். அதாவது மாலும் அயனும் கூட சங்கார காலத்திலே அப்படியே இருப்பார்கள் என்றால் அவர்களை முதலாக கொண்ட மதக்காரர்களும் இருக்கிறபடியால் மாலும் அயனும் அப்படியே இருந்து விட்டு போகட்டுமே என்றால், அப்படி இருந்தால் அது மகா சங்காரம் ஆகாது. ஆகவே மாலுமயனும் கூட ஒடுக்கப்படுவார்கள். அப்படி ஒடுக்கப்படுகிற பொழுது அந்த ஒடுக்கியவன் யாரோ அவன்தான் அவற்றை பழையபடி விரிக்க வேண்டும். அப்படி விரிக்கிறவனாக இருக்கிறபடியால் தான் சங்காரக்காரன் தான் இந்த உலகத்துக்கு முதலாக இருப்பான் என்று சொல்கிறார். பாடல் எண் 56. பாடல் தலைப்பு முத்தொழிலும் செய்தற்கு காரணம். பொழிப்புரை. அடுத்த கேள்வி பிறக்கிறது. முத்தொழில் செய்கிறான் இறைவன். ஆகவே படைத்தல் காத்தல் எல்லா இறைவனையும் தனக்குள்ளே ஒடுக்கிட்டபடியால் கடைசியா படைத்தலும் அவன்தான் செய்ய வேண்டும், காத்தலும் அவன்தான் செய்ய வேண்டும், ஒடுக்குதலும் அவன்தான் செய்ய வேண்டும். படைத்தல் காத்தலை செய்து அவன் மற்றவர்களை நியமித்து செய்விப்பான். ஆகவே அவர்களையும் அவன்தான் உருவாக்குகிறான் என்பதுதான் நாங்கள் இதுவரை படைத்தது. இப்ப கேள்வி, ஏன் இந்த முத்தொழிலை செய்கிறார்? படிப்படியாக கேள்விகளை கேட்டு கேட்டு விளக்கம் சொல்லி நம்மை கூட்டிட்டு போறார். இந்த முத்தொழிலை ஏன் செய்ய வேண்டும் இறைவன்?
அவன் அவன் பாட்டுக்கு இருக்கலாமே, முத்தொழிலை செய்வதற்கான காரணம் என்ன என்பதை இந்த பாடல் சொல்கிறார். பொழிப்புரை. சங்காரக் கடவுளிடத்திலே சிருட்டி முதலிய தொழில்கள் தோன்றுதற்கு காரணம் உயிர்களுக்கு போக முத்திகளை கொடுத்தலும் அவைகளை மரங்களில் நின்று நீக்குதலுமாகும். இவ்வளவுதான் காரணம். அதாவது போகத்தையும் முத்தியையும் கொடுத்தல், அனுபவங்களை கொடுத்து இறுதியிலே முத்தியை கொடுத்தல், அதன் மூலமாக அதனிடம் இருக்கிற மலப்பற்றுகளை நீக்குதல். இதற்காகத்தான் இறைவன் இந்த முத்தொழிலும் செய்கிறான் என்று முத்தொழில் செய்வதற்கான காரணத்தை சொல்கிறார். இன்றைக்கு அடுத்த பாடல்களே போவோம். பாடல் எண் 57. பாடல் தலைப்பு ஐந்தொழிலும் அருட்செயல். பாடல் சொல்ல வருகிற விடயம் என்னவென்று தெரிய வேணும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான் என்பது நம்முடைய சைவ கொள்கை. அதிலே படைத்தல், உருவாக்குதல். உருவாக்குதல் என்பது ஒன்றை ஒன்னொன்றாக மாற்றி தருதல் படைத்தல். காத்தல், அந்த வினை கண்ம வினை தீரும் வரையும் அந்த 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 அனுபவத்தை பெரும்படியாக செய்தல் காத்தல். அழித்தல், ஓய்வு பெறச் செய்தல் அழித்தல். மறைத்தல், உண்மையை மறைத்து இவை உண்மையோ என்று நினைத்து நாம் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கான வழி செய்தல் மறைத்தல். எல்லாம் பொய் என்ற ஞானம் எல்லாருக்கும் வந்துவிட்டால் உலகம் இயங்காமல் நின்றுவிடும். ஆகவே இதையெல்லாம் அம்மா, அப்பா, தம்பி, தமையன், சொத்து, வீடு என்று இந்த பொய்யை ஏன் நாங்கள் மெய்யாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதையும் இறைவன் தான் செய்விக்கிறான். ஏன் இறைவன் அதை செய்விக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் மெய்யென்று நம்பினால்தான் நாங்கள் இன்ப துன்ப அனுபவங்களை பெறுவோம். இன்ப துன்ப அனுபவங்கள் பெறாத பட்சத்திலே கர்மவினை நீங்காது. ஆகவேதான் இறைவன் மறைத்தல் தொழிலையும் செய்கிறான். கடைசியாக இவற்றினூடாக ஆன்மாவை வளர்த்தெடுத்து இறுதி நிலையிலே தன்னோடு கலக்கச் செய்து முத்தி நிலையையும் கொடுப்பான். அதுதான் அருளல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐந்தொழிலையும் இறைவன் செய்கிறான் என்பது நம்முடைய சமயத்தவருடைய கொள்கை. இதிலே ஒரு கேள்வி வரும். மற்ற சமயத்தவர்கள் இறைவன் பேரருளுடையவன் என்று அவனுடைய எண்குணம் சொல்கிற பொழுது சொல்கிறீர்களே, இந்த உயிர்களை படைத்து பிறகு அவை கண்ம வினையிலே அழுந்தும்படி செய்து இன்ப துன்ப அனுபவங்களை கொடுத்து அப்படி இன்ப துன்ப அனுபவங்களினூடாக அவற்றை வருத்தி மேலே எடுக்கிற பொழுது இறைவனுக்கு இந்த ஐந்தொழில் செய்கிற பொழுது கருணையற்ற செயலாக இந்த செயல், அதாவது வினைகளுக்குள்ளே அழுத்தி துன்ப அனுபவங்களை கொடுக்கிற பொழுது இறைவனுக்கு கருணை இல்லாமல் போய்விடுகிறதே. பேரருளுடைய இறைவன் இதை ஏன் செய்வான்? அவனுக்கு மற்ற உயிர்களை வருத்துவதிலே என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? அப்படி மகிழ்ச்சி இருந்தால் அவன் பேரருளுடையவனாக ஆவானா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார். பாடல். அழிப்பு இளைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மங்கள் எல்லாம் கழித்திட நுகரச் செய்கை காப்பது கண்மமுப்பின் தெழித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பு அருட்செய்திதானும் பழிப்பொழி பந்தம் வீடு பாற்றிடின் அருளே எல்லாம். பொருளுரை. அழிப்பு தனுவாதிகளை ஒடுக்குதல். இளைப்பாற்றல். பாருங்கள், அழித்தல் இந்த ஒரு இதையும் கவனித்துக் கொண்டு செல்லுங்கள். அழித்தல் என்பது என்னவென்றால் தனுவாதிகளை, தனுவாதிகள் என்றால் கரண புவன போகம், தனு முதலியவற்றை என்றதுதான் தனுவாதிகளை. இந்த 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 விடயங்களை ஒடுக்குதல் தான் அழிப்பு. இல்லாமல் செய்வது அழிப்பு அல்ல. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் இறந்து போகிறான் என்றால் ஒடுக்கப்படுகிறான். அவனுடைய ஆன்மாவினுடைய கரணங்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறதே என்று அழிக்கப்படுவதில்லை. அதுதான் நம்முடைய கொள்கை. ஆகவே இங்கே அழிப்பு என்பது தனுவாதிகளை ஒடுக்குதல் என்று உரை எழுதுகிறார். அழிப்பு தனுவாதிகளை ஒடுக்குதல். இளைப்பாற்றல் பிறப்பு இறப்பிற்பட்டு வருந்தும் உயிர்களுக்கு இளைப்பு நீக்குதற் பொருட்டாம். அதுதான் இளைப்பாற்றல். அழிப்பு சொல்லிட்டார், அடுத்தது இளைப்பாற்றல். இளைப்பாற்றலுக்கு எழுதுகிறார் பாருங்கள். பிறப்பிறப்பிற்பட்டு அழுந்தும் உயிர்களுக்கு இளைப்பு நீங்குதற் பொருட்டாம். இறைவன் இந்த ஒடுக்குதலை ஏன் செய்கிறான் என்று கேட்டால்
இன்ப துன்பங்களுக்குள்ளே மாறி 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 அடிபட்டு கொண்டு ஒவ்வொரு பிறவியிலேயும் மாறி மாறி அடிபடுகிற பொழுது ஒரு எல்லையிலே பாவம் அவர் கொஞ்சம் ஓய்வடையட்டும் என்று இறைவன் ஒடுக்குவதற்கு காரணம் அந்த இளைப்பாற்றலை கொடுப்பதற்குத்தான் என்கிறார்கள். ஆக்கம் தனுவாதிகளை தோற்றுவித்தல். என்றால் பழையபடி தனு கரண போகங்களை தோற்றுவித்தல், அதுதான் உன் ஆக்கம் என்பது. ஆக்கம் தனுவாதிகளை தோற்றுவித்தல். அவ்வவர் கன்மம் எல்லாம் கழித்திட அவரவர் செய்த கர்மங்கள் எல்லாவற்றையும் நீக்குதற் பொருட்டாம். காப்பது தனுவாதிகளை நிறுத்துதல். நுகரச் செய்கை அவரவர் செய்த கர்மங்களின் பயனை புசிப்பித்து அவற்றை நீக்குதற் பொருட்டாம். திருப்பி இவற்றை முருதரம் வாசியுங்கள். அழிப்பு தனுவாதிகளை ஒடுக்குதல். இளைப்பாற்றல் பிறப்பு இறப்பிற்பட்டு வருந்தும் உயிர்களுக்கு இழைப்பு நீக்குதற் பொருட்டாம். ஆக்கம் அப்படி சேர்த்து படிக்கிறீங்க. ஆக்கம் அவ்வவர் கன்மம் எல்லாம் கழித்திட தனுவாதிகளை தோற்றுவித்தல் அவரவர் செய்த கன்மங்கள் எல்லாவற்றையும் நீக்குதற் பொருட்டாம். ஒடுக்கியதை திருப்பி தோற்றுவது காரணம் என்றால் கர்ம வினை இருக்கும் வரைக்கும் ஆன்மாவுக்கு முக்தி கிட்டாது. ஆகவே அதை நீக்க வேண்டும். நீக்குவதற்காகத்தான், நீக்கி அவற்றுக்கு முக்தி கொடுப்பதற்காகத்தான் அவற்றை காத்தல் செய்கிறான். காப்பது நுகரச் செய்கை தனுவாதிகளை நிறுத்துதல் அவரவர் செய்த கர்மங்களின் பயனை புசிப்பித்து அவற்றை நீக்குதற் பொருட்டாம். அது அடுத்ததாக சொல்லுகிறார். இந்த காப்பது என்றால் படைத்தல் காத்தல் அழித்தலை காப்பது என்னவென்று கேட்டால் அதுல பல பேருக்கு குழப்பம் வரும். இறைவன் காத்தல் தொழிலை செய்கிறான் என்றால் என்னை காக்காமல் விட்டு விட்டானே, எனக்கு இந்த துன்பம் வந்து விட்டதே என்று நாம் சில பேர் அப்ப இறைவன் காத்தல் தொழிலை செய்யவில்லையா என்று ஐயுறுவோம். உண்மையிலே காத்தல் என்பது இறைவன் நாம் நம் வினையை புசித்து அப்புறம் வர வேண்டும். அப்போ அது வரைக்கும் அந்த புசித்தல் தன்மையை காத்து வைப்பான். கணநாதிகளை எல்லாம் உள்ளே நிறுத்தி வைத்து அந்த அந்த கண்ம வினைகளை அனுபவிக்க செய்வதுதான் காத்தல். நம்மை காப்பதல்ல, அதுவும் நம்மை காப்பதுதான். எப்படி என்று கேட்டால் கண்ம வினை நீங்கினால்தான் ஆன்மா முக்தி பெற முடியும். ஆகவே கண்ம வினையை கட்டாயமாக எங்களை அனுபவிக்க செய்து அதில இருந்து பிறகு நீக்கம் பெறும்படியான உதவி செய்வான். ஆகவே அனுபவிக்க செய்தலிலே துன்பம் இருந்தாலும் அதிலே ஆன்மாவை ஈடேற்றுகிற தன்மை இருப்பதனால் அதிலேயும் இறைவனுடைய கருணை உண்டு என்கிறார்கள். மறைப்பு கண்ம ஒப்பின் மலங்கள் எல்லாம் தெளித்திட இருவினை பயன்களிலே நிறுத்துதல் இருவினை ஒப்பு வருவித்து மலங்கள் எல்லாவற்றையும் நீக்குதற் பொருட்டாம். வாசிங்க திருப்பி. மறைப்பு இருவினை மறைப்பு கண்ம ஒப்பின் மலங்கள் எல்லாம் தெளித்திட இருவினை பயன்களிலே நிறுத்துதல் இருவினை ஒப்பு வருவித்து மலங்கள் எல்லாவற்றையும் நீக்குதற் பொருட்டாம். அதாவது இந்த இருவினை ஒப்பு என்ற தன்மை வந்தால்தான் மலபரிவாகம், இருவினை ஒப்பு மலபரிவாகம் வந்தால்தான் இறைவனை நாம் சார முடியும். ஆகவே இந்த இருவினை ஒப்பு வரும் வரைக்கும் நம்மை இந்த வினைகளிலே நிறுத்துவதுதான் அடுத்த பகுதி என்று சொல்கிறார். மறைப்பு இருவினை பயன்களிலே நிறுத்துதல். வசிங்க. இருவினை பயன்களிலே நிறுத்துதல் இருவினை ஒப்பு வருவித்து மலங்கள் எல்லாவற்றையும் நீக்குதற் பொருட்டாம். இருவினை பயன்களை அனுபவிக்க செய்து எல்லா மலங்களையும் நீக்க செய்ய வேண்டும். அதாவது கண்மம் நீங்க மாயை நீங்கிவிடும், கண்மமும் மாயையும் நீங்க ஆணவம் நீங்கிவிடும். நீங்கிவிடும் என்றால் ஆணவம் இல்லாமல் போவதில்லை, வழிகட்டு போய்விடும். ஆகவேதான் இந்த அடுத்த தொழிலை மறைப்பை இறைவன் செய்கிறான் என்கிறார். அருட்செய்திதானும் பந்தம் வீடு அருட்தொழிலும் அம்மலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி முத்தி கொடுத்தற் பொருட்டாம். அருட்செயல் என்பது கடைசியாக சொல்லுகிற இறைவனுடைய தொழில். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுவோம். அருள் என்பது என்னவென்றால் அம்மலங்களை எல்லாம் நீக்கி முத்தி கொடுத்தல் பொருட்டாம். அதற்காகத்தான் இந்த 5வது தொழிலை செய்கிறான். மலங்களை ஆன்மா பற்றி கிடக்கிறது, அதிலே இருந்து அதை விடுவிப்பதற்காக ஒவ்வொரு தொழிலாக செய்து நிறைவிலே அதற்கு முத்தி கொடுப்பதை அருளல் என்று சொல்கிறார். பார்த்திடின்
எல்லாம் அருளே ம். ஆராயும் இடத்து இச்செயல்கள் எல்லாம் அருட்செயல்களேயாம். 5 தொழிலாக சொல்லப்படுகிறதே தவிர படைப்பதன் நோக்கம் உயிரை காப்பது, அழிப்பதன் நோக்கம் உயிரை காப்பது, காப்பதன் நோக்கம் உயிரை காப்பது. காப்பது என்பது இப்ப எனக்கு இந்த பிறவி தரப்பட்டிருக்கிறது. எனக்கு தரப்பட்ட அனுபவ காலம் வரை இந்த உடலை இறைவன் பாதுகாப்பான். அப்பொழுதுதான் நாம் எங்களுடைய கொண்டு வந்த வினை நீக்க முடியும். அப்படி பாதுகாப்பதைத்தான் காத்தல் என்று சொல்கிறார்கள். புறகாலித்தல், அடுத்தது மறைத்தல். மறைத்து நின்றால் தான், உண்மை தெரியாமல் மறைத்து நின்றால் தான் அந்த அனுபவத்தை பெற்று நாம் கண்ம வினையில இருந்து நீங்குவோம். இவையெல்லாம் நீங்கி விட்ட பிறகு அருளல் செய்து இறைவன் உயிர்களுக்கு முத்தி கொடுப்பான் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட விடயம். பார்த்திடின் எல்லாம் அருளே ஆராயும் இடத்து இச்செயல்கள் எல்லாம் அருட்செயல்களேயாம். 5 தொழிலாக செய்தாலும் 5 தொழிலாக செய்தாலும் இது 5லேயும் அருள்தன்மை இருக்கிறது. நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு பிள்ளைக்கு கட்டாயப்படுத்தி பேதி மருந்து கொடுக்கிறாள் தாய். அது பிள்ளையை துன்புறுத்துகிறாளா என்றால் இல்லை, பிள்ளை நலம் பெற வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறாள். ஆகவே சில இடங்களிலே துன்புறுத்துதல் கூட அருளினுடைய தன்மையாக இருக்கும் என்றபடியால் இந்த 5 துன்புறுத்துவதாக தோன்றப்படுபவை எல்லாம் கூட அருட்செயலினுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது என்று சொல்கிறார். பழிப்பு ஒழி ஆதலால் இவற்றுள் சில மரத்தொழில் போலும் என பழித்தலை நீ விடுவாயாக. யாரோ கொஞ்சம் பேர் இதை சொல்லி இருக்கிறார்கள். இறைவன் இந்த தொழில்களை செய்வதிலே அவனுக்கு அன்பில்லை, அருள் இல்லை என்று சொன்னவர்களுக்காக இந்த பதிலை சொல்லி, அப்படி இறைவனை பழிப்பதை நீ விட்டு விடுவாயாக என்று சொல்வதாக இந்த பாடல் முடிகிறது. ஒரு அழகான செய்தியை, முழுமையாக தத்துவ செய்தியை ஒரு பாடலிலே அமைத்து, அந்த பாடலிலே கடைசியாக இந்த பழியை சொல்கிறவர்களுக்கான அட்வைஸும் பண்ணி முடிக்கிறார். இந்த பகுதியிலே முடிக்கிறார் அவர். இனி அதற்கான உரையை பார்ப்போம். குறிப்புரை: மறைத்தல் தொழில் காத்தலிலும் அருளல் தொழில் சங்காரத்திலும் அடங்குதலின் முன் முத்தொழில் என்றும் அவை தம்முள் வேற்றுமை உடையன ஆதலின் இங்கே 5 என்றும் கூறினார். 3 தொழில்தான் இறைவனுக்கு உட்படுத்தல், காத்தல், அளித்தல் என்ற 3 தொழில் என்று சொல்லுவதற்கும் பிறகு அதை 5ஆக சொல்வதற்கும் காரணம் சொல்லுகிறார். மறைத்த தொழில் காத்தலில் ஒடுங்கிவிடும். அதாவது ஆன்மாக்கள் உண்மையை உணராமல் அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்க செய்வது என்பது ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக செய்கின்ற முயற்சி. ஆகவே மறைத்தல் தொழில் காத்தலிலே அடங்கிவிடும். அருளல் தொழில் சங்காரத்திலும் அடங்குதலில், அதாவது அருளல் என்கின்ற தொழில். சங்காரம் என்பது என்னவென்றால், நீங்கள் இந்த முன்னுக்கு படித்த இடத்தை பார்த்தீர்கள் தெரியும். சங்காரம் என்பதற்கு என்ன எழுதினார் பாருங்கள் இந்த உரையிலே. அழிப்பு, இளைப்பாற்றல், தனுவாதிகளை ஒடுக்குதல், பிறப்பு இறப்பிற்பட்டு வருந்தும் உயிர்களுக்கு இளைப்பு நீக்குதற் பொருட்டாம். அப்போ ஒடுக்குவது என்பது ஆன்மாவினுடைய இளைப்பு நீக்குவதற்கு. முத்தியிலையும் அதுதான் கிடைக்கிறது, அது நிரந்தரமான இளைப்பு நீக்குதல். ஆகவே அதுவும் இங்கே அருளல் தொழிலாகவே கருதப்படுகிறது என்று சொல்லுகிறார். சங்காரத்துக்குள் அடங்கி 2மே அருளல் தொழிலாக கருதப்படுகிறது. 2ஆம் குறிப்பு: அழிப்பு இளைப்பாற்றல். தனுகரணங்களை ஒடுக்குதல் அழித்தற் தொழில். அது பிறந்திறந்து வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவித்து உழலுகின்ற உயிர்களுக்கு அதனால் வரும் இளைப்பை நீக்குதற் பொருட்டு செய்யப்படுவது. புசித்தற்கு பக்குவமான கண்மம் இல்லாமையாலுமாம். 2 அதாவது அழிப்பிழைப்பாற்றல் என்ற பகுதிக்கு விளக்கம் சொல்லுகிறார். தனுகரணங்களை ஒடுக்குதல் அழித்தல் தொழில். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அழித்தல் என்பது ஒன்றை இல்லாமல் ஆக்குவதில்லை, ஒடுக்குவதுதான் இங்கே அழித்தல். தோற்றுவது என்பது ஒடுக்கியதை திருப்பி கொணர்வதை தவிர புதிதாக ஒன்றை உண்டாக்குவது இல்லை. ஆகவே அழிப்பிழைப்பாற்றல் என்பதற்கு விளக்கம் எழுதுகிறார். தனுகரணங்களை ஒடுக்குதல் அழித்தல் தொழில்.
அது ஏன் செய்கிறார் என்றால், பிறந்து இறந்து வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவித்து உழலுகின்ற உயிர்களுக்கு அதனால் வரும் இழைப்பை நீக்குதற் பொருட்டு செய்யப்படுவது. இதைத்தான் திருவள்ளுவரும் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு என்றார். எல்லாரும் ஒரு நூலைத்தான் படித்திருக்கிறார்கள். அதாவது ரொம்ப நாளாக வேலை செய்து கலைக்கிறவனை கொஞ்ச நேரம் உட்காரப்பா, நீ வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்வது அந்த உயிருக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல, அந்த உயிருக்கு கொடுக்கிற ஆறுதல். அதனாலேதான் அழிப்பிழைப்பாற்றல், அழிப்பு என்பதனுடைய நோக்கம் இளைப்பாறச் செய்வதுதான். அது நாளாந்த வாழ்விலே தூக்கமாகவும், பிறகு மரணமாகவும், பிறகு முற்றாக ஒடுங்குகிற காலத்திலே முற்றொடுக்கமாகவும், கடைசியிலே முத்தியாகவும் அது விரியும். அந்த ஒடுக்குதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புசித்தற்கு பக்குவமான கண்மம் இல்லாமையாலுமாம். அடுத்தது அந்த ஒடுக்குவதிலே ஒன்னொன்று, ஒரு பிறவிக்கு வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று 4-5 நிலையே பேசியிருக்கிறோம். அதிலே காலம் என்பது ஒரு ஆன்மா ஒரு பிறவியிலே இவ்வளவு வினையை அனுபவிக்கட்டும் என்று அதற்கான காலம் நிர்ணயித்தல், அதுதான் காலம். தத்துவங்கள் படித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். காலம் என்பது ஒரு பிறவியிலே இவ்வளவு வினையை அனுபவிப்பதற்கு இவ்வளவு காலம் தேவை, ஆகவே அதை காலத்தை வகுப்பார். அதற்கு பிறகு நியதி என்றால் இன்னென்ன வினைகளை இவர் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பார். இதெல்லாம் இறை சக்தி செய்யும். அப்படி தீர்மானிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே இவ்வளவு வினைகளையும் அனுபவிக்க வேண்டும். அதை எப்படி இறைவன் முடிவு செய்கிறார் என்றால், அவர் முடிவு செய்வதில்லை, அவரவர் செய்த வினைகள் கிடந்து பக்குவப்படும். சங்கீத வினையாக கிடந்து பக்குவம் ஏற்படும். அப்படி பக்குவம் ஏற்படுகிற பொழுது பக்குவம் ஏற்பட்ட வினைகளைத்தான் இறைவன் தொகுத்து பிரார்த்தமாக தருகிறார். அப்படி ஒரு பிறவியிலே காலமும் தந்து அந்த பக்குவப்பட்ட வினைகளை அனுபவிக்கிறதற்கு அவற்றை தொகுத்தும் தருகிற பொழுது, ஒரு பிறவியிலே பிரார்த்த வினை முடிந்து போய்விட்டால், அதாவது அனுபவிக்க வேண்டிய பக்குவப்பட்ட வினைகள் முடிந்து போய்விட்டால், அதற்கு பிறகு அது இங்கே நின்று பிரயோசனம் இல்லை. அதனாலேதான் பக்குவப்பட்ட வினைகள் கண்மம் இல்லாமையலுமாம் என்று அவர் எழுதுகிறார். 3ஆம் குறிப்பு, ஆக்கம் அவ்வவர் கண்மங்கள் எல்லாம் கழித்திட. கண்மங்கள் பக்குவமான இடத்து அவற்றின் பயனை அனுபவித்த பொருட்டு தனுகரணங்களை தோற்றுவித்தல் சிருட்டித் தொழிலாம். சிருஷ்டித்தல் அதாவது படைத்தல். படைத்தல் என்றால் என்ன என்று சொல்கிறார் என்றால், கண்மங்கள் பக்குவமான இடத்து. இதை இந்த ஒரு இடம் நாங்கள் முன்பு நான் சொல்லி இருக்கிறேன், விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம். செய்கிற கண்மங்கள் எல்லாம் அப்படியே அனுபவத்துக்கு வருவதில்லை. அவை பக்குவமுற்ற பிறகுதான் அனுபவத்திற்கு வரும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கண்மங்கள் பக்குவமான இடத்து அவற்றின் பயனை அனுபவித்த பொருட்டு தனுகரணங்களை தோற்றுவித்தல் சிருட்டி தொழில். குறிப்பிட்ட ஒரு ஆன்மாவுக்கான குறிப்பிட்ட கண்மங்கள் பக்குவம் அடைந்து விட்டன. அந்த கண்மங்களை அனுபவிப்பதற்கு அதற்கு என்ன தனுகரண புவனம் தேவையோ அதனை இறைவன் கொடுப்பான். அதைத்தான் திருஷ்டி தொழில் என்று சொல்கிறார். அனுபவத்தால் கண்மங்கள் நீக்கவே ஆணவ மலத்தின் வலியும் குன்றும். ஆதலால் இன்ப துன்பங்களை அனுபவிக்க 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 கண்மங்கள் மெல்ல 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 நீங்க தொடங்கும். நாம் அனுபவித்த செய்த கண்மங்களை அனுபவித்து முடிய 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 கண்மங்கள் மெல்ல மெல்ல நீங்கும். அது நீங்கவே ஆணவத்தின் வலி குன்றும். கண்ம வினையினுடைய அனுபவம் குறைய 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 ஆணவத்தினுடைய வலிமை குறையும். அனுபவத்தால் கண்மங்கள் நீக்கவே ஆணவ மலத்தின் வலியும் குன்றும். ஆதலால் சிருட்டித் தொழில் கண்மங்களை ஒழித்த பொருட்டும் ஆணவ மலம் பரிபாகம் எய்தும் பொருட்டுமாம். அப்ப ஏன் சிருஷ்டி தொழிலை செய்கிறார் என்றால், ஒன்று கண்மங்களை ஒழித்த பொருட்டு, செய்த கண்மங்களை அனுபவித்து முடிப்பதற்காகத்தான் இந்த சிருஷ்டி தொழில் செய்யப்படுகிறது. அதனூடாக ஆணவ மலத்தை நீக்குவதற்கும் அந்த தொழில் பயன்படுகிறது. கண்மங்களை நீக்குவதற்குத்தான் சிருஷ்டி தொழில். கண்மங்களை நீக்குவதன் மூலம் ஆணவத்தை நீக்குவதற்கும் அது துணை செய்கிறது என்கிறார். 4ஆம் குறிப்பு, நுகரச் செய்கை காப்பது. தனுகரணங்களை நிறுத்துதல் திதித்தொழில். இது பக்குவப்பட்ட கண்மங்கள் அனுபவத்தால் ஒழிதற் பொருட்டு செய்யப்படுவதாம். கண்மம் ஒழியவே ஆணவ மலமும் பரிபாகம் எய்தும். எவ்வளவு கவனமா
கண்மம் ஒழியவே ஆணவமும் ஒழியும் என்று நாங்கள் என்றால் எழுதிவிட்டு போவோம். அப்படி அல்ல, ஆணவம் ஒழியாது, ஆணவம் பரிவாக எய்தும் என்று எழுதுகிறார். தனுகரணங்களை நிறுத்துதல், குறிப்பிட்ட காலத்துக்கு காத்தல் என்றால் என்னவென்றால் நமக்கு தரப்பட்ட அந்த உடம்பு முதலியவற்றை இறைவன் நமக்கு காத்து தருவான். துன்பப்படுகிற பொழுதும் அதை காத்துத்தான் தருவான். ஏன் காத்து தருகிறான் என்றால் அதை நிறுத்துவது அந்த நிறுத்துவதாகிய திதி தொழில் பக்குவப்பட்ட கண்மங்களை அனுபவத்தால் ஒழித்தல் பொருட்டு. நமக்கு நீதி என்று வந்துவிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் விதியை நாங்கள் பிராப்தம் என்று கொண்டு வந்ததெல்லாம் பக்குவப்பட்ட வினைகள். அந்த வினைகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால்தான் நாம் கடவுளோடு சில நேரத்திலே கோபிக்கிறோம், இறைவன் ஏன் என்னை இப்படி துன்புறுத்துகிறார் என்றால், அதை முடித்து விட்டு போனால்தான் நீ நிம்மதியாய் அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆகவே அவற்றை செய்விப்பது என்பது நுகரச் செய்கை என்பதுதான் காப்பது என்று சொல்கிறார். 5ஆம் குறிப்பு. கண்ம ஒப்பின் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பு. இருவினை பயன்களிலே நிறுத்துதல் மறைப்பு. இது இருவினை ஒப்பு வருவித்து மலங்களை நீக்குதற் பொருட்டு நிகழ்வதாம். இவ்வளத்தையும் முதல் விளங்குங்கள். அதாவது இப்பொழுது அடுத்ததாக மறைப்பு என்று படிக்கிறோம். ஐந்தொழிலே மறைத்தல் தொழில் என்று ஒரு தொழில். அது என்ன என்று சொல்கிறார். இருவினை பயன்களிலே நிறுத்துதல் மறைப்பு. இது விளங்கினால்தான் உள்ளே போகலாம். இருவினை பயன்களிலே நிறுத்துவது மறைப்பு என்றால், இருவினை பயன்களை உண்மையாக நம்பி நாம் இன்ப துன்பப்படும்படியாக செய்வது. தத்துவஞானம் வந்துவிட்டால், இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டால் வினைப்பயன் அற்று போய்விடும். வினைப்பயனை அனுபவிக்க முடியாது. ஆகவே முதலிலே இதெல்லாம் உண்மை என்று நம்பி அனுபவிக்க செய்வது. இருவினை பயன்களிலே நிறுத்துதல் மறைப்பு. ஏன் இதை செய்கிறார் என்றால், இருவினை பயன்களை அனுபவித்து வர 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 இன்ப துன்பம் நம்மை அடித்து வர வர ஒரு எல்லையிலே இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்றுதான் என்ற மனநிலை தோன்றும். அப்படி தோன்றுவதற்குத்தான் இருவினை ஒப்பு என்று பெயர். அந்த இருவினை ஒப்பு என்பது ஆன்மாவினுடைய உயர்நிலையிலே தோன்றுகிற ஒன்று. அதற்காகத்தான் இறைவன் இந்த மறைப்பை செய்கிறான் என்கிறார். இருவினை பயன்களிலே நிறுத்துதல் மறைப்பு. இது இருவினை ஒப்பு வருவித்து மலங்களை நீக்குதற் பொருட்டு நிகழ்வதாம். இருவினை ஒப்பு வருமிடத்து கண்ம பயன்களில் ஒப்ப வெறுப்பு உண்டாகும். அதனால் ஆணவ வல்ல சக்தி வலி குன்றும். இருவினை ஒப்பு வருமிடத்து கண்ம பயன்களில் ஒப்ப வெறுப்புண்டாகும். அதாவது இந்த இருவினை ஒப்பு வந்து விட்டால் அதற்கு பிறகு வினைப்பயன்களிலே வெறுப்பு இல்லாமல் போய்விடும். அப்படி வெறுப்பு இல்லாமல் போவதைத்தான் வெறுப்புண்டாகும் என்கிறார். அதனால் ஆணவ மலசக்தி வலி குன்றும். இருவினை ஒப்பு வந்தால் மலபரிவாக மீதி, அதனாலே சத்தினி விவாதம் எய்த ஆணவ மலத்தினுடைய வலிமை பரிவாகப்படும் என்கிறார். கண்மம் காரணமான மாயா மலசக்தியும் வலிகுன்றும். ஆணவத்தினுடைய வலிகுன்றுவதோடு மட்டுமல்ல, மாயைக்குள்ளேயும் நாம் ஆகப்பட்டிருக்கிறோம். மாயை என்னென்று உங்களுக்கு தெரியும். அது நமக்கு ஞானம் வரும் வரைக்கும் நமக்கு ஒளி தருகிற ஒன்று என்று நாங்கள் முன்னமே படித்தோம். ஆகவே மாயையும் நம்மை மயக்கிக் கொண்டுதான் இருக்கும். கண்மம் நீங்கின உடனே மாயை நீங்கிவிடும். ஏனென்றால் கண்மத்துக்காகத்தான் மாயை தோன்றியது. கண்மையினத்தினுடைய வலிமை கொன்றின உடனே மாயினுடைய வலிமையும் குன்றிவிடும். கண்மத்தினுடைய வலிமை கொன்ற உடனே ஆணவத்தினுடைய வலிமையும் குன்றிவிடும். ஆகவே மும்மலத்தினுடையிலிருந்து நீங்குகிற தன்மையை ஆன்மா பெறும். ஆதலால் மலங்கள் எல்லாம் தழித்திட என்றார். பாட்டுல அந்த சொல்ல பிடித்து சொல்லுறோம். நாங்க இலக்கியங்களில் ரசிக்கிற மாதிரி இது தத்துவமான பாடல்கள் என்றபடியால் உள்நுழைந்து நாங்கள் சொல்லாக ரசிக்க முடிவதில்லை. அவர் சொல்ல வந்தது மலங்கள் எல்லாம் என்று போட்டபடியால் மும்மலங்களினுடைய சக்தியும் குன்றும் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்த எல்லாம் என்ற சொல் போட்டிருக்கிறது என்று சொல்கிறார். தெளித்தல் என்றால் ஓட்டுதல் அல்லது நீக்குதல் என்று பொருள். பாட்டிலே வருகிற தெளித்தல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். 6வது குறிப்பு. அருட்செய்தி தானும் பந்தம் வீடு. மேற்கூறியவாறு இருவினை ஒப்பும் மலபரிவாகமும் வந்த இடத்து
இதுகாரும் உள்நின்று மலம் பரிபாகம் எய்தும்படி வேண்டிய உபாயங்களை செய்து வந்த திரோதான சக்தி அருட்சக்தியாய் மாறி உருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தீக்கை செய்து மும்மலங்களையும் போக்கி முத்தியை கொடுக்கும். பந்தம் என்றால் மலபந்தம், மாயாபந்தம், கர்மபந்தம் என்னும் 3 மாம். திருப்பி வாசிங்க. அருட்செய்தி தானும் பந்தம் வீடு. மேற்கூறியவாறு இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வந்த இடத்து இதுகாரும் உள்நின்று மலம் பரிபாகம் எய்தும்படி வேண்டிய உபாயங்களை செய்து வந்த திரோதான சக்தி நிறுத்துங்கள். அதாவது என்ன சொல்றார் என்றால், இருவினை ஒப்பு வர வேணும். இருவினை ஒப்பு வருவதென்றால் இன்பமும் துன்பமும் மாறி 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 அடிக்க அடிக்க ஆன்மாவுக்கு இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்றுதான் என்கின்ற ஞானம் உருவாகும். அதனைத்தான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். இருவினை ஒப்பு வந்தவுடனேயே மலபரிபாகம் நிகழத் தொடங்கும். அது முதல் பந்தியிலே படித்தோம். மலபரிபாகம் என்பது ஆணவலமும் பரிபாகம் எய்தப்படும். மாயா மலமும் என்றால் கர்மத்தால் விளைவதுதான் மாயை. மாயையும் பரிவாகம் இதும். ஆகவே மும்மலங்களும் பரிவாகம் இது என்று சொல்லுகிறார். இருவினை ஒப்பும் மலபரிவாகமும் வந்த விடத்து இதுகாரும். அப்போ அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த இருவினை ஒப்பு வந்து மலபரிவாகம் நிகழ்கிற பொழுது, இருவினை ஒப்பு என்கிறது கர்மத்திலே இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக சிந்தித்தல். மலபரிவாகம் என்றது இதன் காரணமாக கர்ம ஒளியும் மாயை ஒளியும் ஆணவம் பலிகுன்றும் இவ்வளவும் நிகழும். இவ்வளவும் நிகழ்ந்தவுடனே இவ்வளவற்றையும் செய்வித்தது யார்? ஆன்மாவுக்கு தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற அறிவு இருந்தால் அது எப்பவோ விடுவித்து முக்தி அடைந்திருக்கும். ஆன்மாவுக்கு அந்த அறிவு இல்லை. ஆன்மா பிறவியின் கர்மம் செய்கிறது. அந்த கர்மத்தினுடைய பயனை கொண்டு வருகிறது. கொண்டு வந்து மாயைக்குள்ளே அகப்படுகிறது. மாயைக்குள்ளே அகப்பட்டு நாளாக நாளாக அனுபவிக்க இன்ப துன்பம் மாறி மாறி அடிக்க இருவினை ஒப்பு வருகிறது. அதனாலே மலிபரவாகம் நிகழ்கிறது. இவ்வளவற்றையும் ஆன்மா செய்யவில்லை, சிவசக்தி தான் செய்கிறது. சிவசக்தி திரோதான சக்தி என்ற பெயரிலே உள்நின்று வெளிப்படாது, உள்நின்று இவ்வளவற்றையும் செய்து நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே போகிறது. இந்த பக்குவம் நடந்த பிறகு என்ன செய்யும் என்றால், இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாய் மாறும். அருட்சக்தியாய் மாறுகிற பொழுது அந்த அருட்சக்தி என்ன செய்யும் என்றால், அதுவரையும் உள்நின்று வழிநடத்திய இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக மாறின உடனே குருவாக வெளித்தோன்றி வரும். குருவாக வெளித்தோன்றி குருவடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து தீக்கை செய்து மும்மலங்களையும் நீக்கும். அப்படி வரக்கூடியதாகிய அந்த அருட்சக்தி குருவடிவாக வந்து தீர்க்கை செய்து 3 மலங்களையும் நீக்கி ஆன்மாவுக்கு விடுதலை அளிக்கும் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். இந்த ஆன்மாவுக்கு இந்த சக்தி செய்கிற துணையிலே ஒரு பகுதி திரோதான சக்தியாக நின்று செய்யும், இன்னொரு பகுதி அருட்சக்தியாக நின்று செய்யும். திரோதான சக்தியாக இருக்கிற பொழுது உள்நின்று செயல்படும், அருட்சக்தியாக மாறுகிற பொழுது வெளி வந்து செய்யும். ஆகவே பக்குவப்பட்ட ஆன்மா வந்த இடத்திலே உடனடியாக குரு அவனை தேடி வருவார். இன்றைக்கு பல பேரும் குருவை தேடி திரிகிறார்கள். அவர் குருவா இவர் குருவா என்று தாமும் கட்டு குருமாரையும் கெடுவிக்கிறார்கள். அப்படி ஒருவரும் தேட தேவையில்லை. ஒரு ஆன்மா பக்குவப்பட்டால் கூட அந்த ஆன்மாவுக்காக இறைவன் குரு ரூபமாக வருவான், அந்த ஆன்மாவுக்காக வருவான். அப்படி குரு வடிவமாக வருவதற்கு பெயர் அருட்சக்தி என்று பெயர். இதைத்தான் இறைவன் அந்த பகுதியிலே செய்கிறான் என்கிறார். பந்தம் மலபந்தம், மாயாபந்தம், கர்மபந்தம் என்னும் 3 மாம். பந்தம் என்று இங்கே பந்தம் முத்தி என்று போட்டபடியால் முத்திக்கு காரணம் சொன்னார். பந்தம் என்பது 3 தொடர்பு. பந்தம் என்பது உங்களுக்கு தெரியும், கட்டு. அந்த கட்டு மாயை கட்டு, கண்மக்கட்டு, ஆணவ கட்டு, இந்த 3ஐயும் நீக்கும் என்கிறார். 7ஆம் குறிப்பு. அருளே எல்லாம். இளைப்பாற்றல், மலபரிபாகம் வரச் செய்தல், கண்மங்களை நீக்குதல், இருவினை ஒப்பு வருவித்தல், மலங்களை போக்கி முத்தி கொடுத்தல் என்னும் 5 தொழில்களும் உயிர்களின் மேல் வைத்த கருணையினால் செய்யப்படுவன ஆகலின் அருட்செயல்களே ஆம். 5 தொழிலையும் வகுத்து சொல்லுகிறார். இளைப்பாற்றல், மலபரிபாகம் வரச் செய்தல்,
கன்மங்களை நீக்குதல், இருவினை ஒப்பு வருவித்தல், மலங்களை போக்கி முத்தி கொடுத்தல். இந்த ஐந்துமே சில சில தொழில்கள் ஆன்மாவை வருத்துவது போல தெரிந்தாலும், ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் செய்கிறார் என்றால் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதற்காக அவர் அருள் இல்லாதவர் என்று இல்லை. அதனாலே அதை செய்கிற பொழுது இறைவன் ஐந்தொழிலை செய்கிற பொழுதும் இடையிடையே துன்பங்கள் விளைவது போல தோன்றினாலும் அத்தனையும் இறைவன் அந்த ஆன்மாவை ஈடேற்றுவதற்காக செய்கின்ற அருள் தொழில்தான் என்று சொல்லி முடிக்கிறார். பொழிப்புரை. அனுக்கிரகம் ஒழிந்த மற்றைய 4 தொழில்களும் துன்பம் கொடுப்பன ஆதலால் அவை மரத்தொழில்களாய் முடியும் போலும் எனின், ஒடுக்கம் இளைப்பாற்றலும் தோற்றம் மலபரிபாகம் வரச் செய்தலும் நிலை கன்மத்தை நுகர்வித்து கழிப்பித்தலும் மறைப்பு இருவினை ஒப்பு வருவித்தலும் அருள் முத்தி கொடுத்தலும் ஆகிய பயனை உடையன ஆதலால் ஐந்தொழிலும் அருட்செயலேயாம். இந்த 5 தொழில்களும் அருளை தருவன என்பதை தனித்தனியே எடுத்து காட்டுகிறார். அனுக்கிரகம் ஒழிந்த மற்றைய 4 தொழில்களும் துன்பம் கொடுப்பனவாதலால், அதாவது அருள் என படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பதிலே இந்த அருளை தவிர மற்ற 4ம் ஏதோ வகையிலே ஆன்மாவுக்கு துன்பம் கொடுக்கிறது, அவை மரத்தொழில்களாய் முடியும் போலும் என்று ஒரு சாரார் கருத்து தெரிவிக்க அதற்கு பதில் சொல்லுகிறார். ஒடுக்கத்திலே இறைவன் ஆன்மாவுக்கு துன்பம் செய்யவில்லை, ஆன்மாவை இளைப்பாறச் செய்கிறான். அடுத்தது தோற்றத்திலே மலபரிவாகம் பெறச் செய்கிறான், திருப்பி உண்டாக்குவதனாலே மலபரிவாகத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். கண்மத்தை நிலைத்தலிலே கண்மத்தை நுகர்வித்து கழிப்பிக்க செய்கிறான். அந்த உயிரை அந்த உடம்போடு நிலைக்க செய்வதால் தான் கண்மங்களை அவன் அனுபவிக்கும்படியாக, அந்த ஆன்மா அனுபவிக்கும்படியாக செய்ய முடிகிறது. ஆகவே அங்கேயும் அவன் அருள் செயல்தான் செய்கிறான். மறைப்பு இருவினை ஒப்பு வருவித்தலும். இந்த மறைத்தல் என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் இவையெல்லாம் பொய் என்ற நிலை தெரியாமல் மெய் என்ற நிலை தெரிந்தால்தான் நமக்கு அந்த இன்ப துன்பம் வரும். ஆகவே இருவினை ஒப்பு அதனை அப்படி அனுபவிக்க செய்வதனாலே இருவினை ஒப்பு வருவிப்பதுதான் மறைத்தலுடைய வேலை என்கிறார். அருள் முத்தி கொடுத்தலும் ஆகிய பயனை உடையனவாதலால் ஐந்தொழிலும் இங்கே அருட்தொழில்தான் என்று சொல்லி முடிக்கின்றார். பாடல் 57 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு ஐந்தொழிலும் அருட்செயல். அழிப்பு இளைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மங்கள் எல்லாம் கழித்திட நுகரச் செய்கை காப்பது கண்ம ஒப்பின் தெளித்திட மலங்கள் எல்லாம் மறைப்பு அருட்செய்திதானும் பழிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம். பொழிப்புரை. அனுக்கிரகம் ஒழிந்த மற்றைய 4 தொழில்களும் துன்பம் கொடுப்பன ஆதலால் அவை மரத்தொழில்களாய் முடியும் போலும் எனின், ஒடுக்கம் இளைப்பாற்றலும் தோற்றம் மலபரிபாகம் வரச் செய்தலும் நிலை கண்மத்தை நுகர்வித்து கழிப்பித்தலும் மறைப்பு இருவினை ஒப்பு வருவித்தலும் அருள் முத்தி கொடுத்தலும் ஆகிய பயனை உடையன ஆதலால் ஐந்தொழிலும் அருட்செயலே ஆம். 57வது பாடல் படித்து விட்டோம். இனி பதியிலக்கணத்தினுடைய இன்னொரு பகுதி சொல்ல போகிறார். அதை 4 கூறுகளாக பிரித்து சொல்லுகிறார். முதலிலே இன்றைக்கு அதை ஒரு தரம் வாசிப்போம். சரிங்க. பதி இலக்கணம் 58ஆம் பாடலிலிருந்து 90 வரை. இது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பொருள் கூறப்படுகின்றது. முதலில் தான் என சும்மா வாசிக்கிற பொழுது விளங்குங்கள், பின் உள்ளுக்கு அதை விளங்க போகிறோம் என்றபடியால் இதிலே வைத்து விளங்க வேண்டிய தேவை இல்லை. என்னென்ன சொல்லுகிற இந்த உரையாசிரியருடைய அந்த உரை சொல்லுகிற முறையே உள்ளுக்கு நுழைவதற்கு முன் வாசலிலேயே இதுதான் இங்கே இருக்கிறது என்று ஒரு வரைபடம் போட்டு காட்டுவார். அது நீங்கள் படித்ததினாலே தெரியும். இங்கே அடுத்த பகுதியினுடைய வரைபடம் போட்டு காட்டுகிறார். 4 கூறுகளாக இனி பதியிலக்கணம் சொல்லப்பட போகிறது என்கிறார். முதலில் தான் என சுட்டிய முதல்வனது பொது இலக்கணம் பாடல் 58 முதல் 80 வரை சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அனாதி முத்த சித்தாகிய சத்தியின் இலக்கணம் பாடல் 81 84 வரை. மூன்றாவதாக சித்துருவாகிய சக்தி வடிவத்தின் இலக்கணம் பாடல் 85 89 வரை.
நான்காவதாக தான் என சுட்டிய முதல்வனது சிறப்பிலக்கணம் பாடல் 90. இந்த 4 பிரிவுகளாக பதிவிலக்கணம் அடுத்த பகுதி சொல்லப்பட போகிறது. இந்த நான்கிலே ஒவ்வொரு பிரிவிலும் அடங்கிய விஷயங்கள் அவ்வப்பிரிவின் முகப்பிலே காணப்படும் என்கிறார். அதை பின்னாலே சொல்லுகிறார், படியுங்கள். முதலாவதாக தான் என சுட்டிய முதல்வனது பொது இலக்கணம். இது முதலாம் பிரிவு, 58 முதல் 80 வரை. இப்பிரிவில் அடங்கிய கருத்துக்கள்: முதலாவதாக முதல்வனது தடத்த வடிவம் அருவம், அருவுருவம், உருவம் என்பதாக 58 பாடல் 58 சொல்லப்படுகிறது. முதலாம் பகுதியிலே வருகிற முதல் பகுதி. மேலே 4 பகுதி சொன்னார்கள் அல்லவா, அந்த 4 பகுதியிலே முதல் பகுதியிலே என்னென்ன அடங்குகிறது என்று சொல்கிறார். இரண்டாவதாக முதல்வனது உருவத் திருமேனியின் இயல்பும் உண்மையும் பாடல் 59 74 வரை. அதில் உட்பிரிவு உருவத் திருமேனி மாயா காரிய வடிவம் அன்று அருள் வடிவம் என்பதனை 59 முதல் 61 வரை. உருவத் திருமேனி பற்றி வரும் ஆசங்கையை பரிகரித்தல் பாடல் 62 66 வரை. உருவத் திருமேனியிலே தோன்றுவன எல்லாம் அருள் வடிவம் என்பதனை 67. முதல்வன் உருவத் திருமேனி பற்றி சிந்திதனாயினும் அசிந்தியனே என்பதனை பாடல் 68 மற்றும் 69. முதல்வன் உருவத் திருமேனி கொள்ளுதற்கு காரணம் பாடல் 70 71. முதல்வன் உருவத் திருமேனி கொள்ளுதல் அருள் புரிதல் காரணம் என்பதனை விளக்கல் பாடல் 72 முதல் 73 வரை. உருவத் திருமேனி இன்றியமையாதது என்பதனை பாடல் 74 சொல்கிறார். சில சமயங்கள் உருவத் திருமேனியே தேவையில்லை இறைவனுக்கு என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல, உருவத் திருமேனி கட்டாயமானது என்பதை சொல்லி இந்த பகுதி 2ஆம் பகுதியை முடிக்கிறார். மூன்றாம் பிரிவு முதல்வனது அருவத் திருமேனி அருவுருவத் திருமேனிகளின் உண்மையும் இயல்பும் இவற்றை உருவத் திருமேனி பற்றி முதல் அவ்வளவு பகுதியிலையும் சொல்லிவிட்டபடியால் இனி அடுத்ததாக அருவத் திருமேனி அருவுருவத் திருமேனிகளின் உண்மையும் இயல்பும் சொல்லுகிறார். 4ஆம் பிரிவு முதல்வனது உபசார திருமேனி என்பதனை பாடல் 76 முதல் 79 வரை சொல்கிறார். அதில் உள்பிரிவு அத்துவா வடிவம் என்பதனை 76, மந்திர வடிவம் என்பதனை 77 மற்றும் 78, பஞ்சபிரம்ம மந்திர வடிவம் என்பதனை 79, பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளின் வடிவங்களை முதல்வனது வடிவங்கள் என்பது உபசாரம் என்பதனை பாடல் 80 சொல்கிறார். அதாவது உபச்சார வடிவம் என்பது அவனுடைய நேர் வடிவம் அல்ல, வேறு சில விஷயங்கள் அவனுடைய வடிவமாக கொள்ளப்படும். அப்படி கொள்ளப்படுபவற்றை பற்றித்தான் உபசார திருமேனி என்ற தலைப்புக்கு கீழ்கண்ட இந்த 4 வகையையும் பிரித்து சொல்ல போகிறார். இவ்வளவுதான் நாங்கள் இனி படிக்க போகிற பகுதி. அதாவது 58வது பாடலில் இருந்து 80வது பாடலுக்கு வரையும் இந்த விஷயங்களை எல்லாம் படிப்படியாக படிக்க போகிறோம். 4 விஷயமாக பிரித்து அந்த 4க்குள்ளேயும் ஒவ்வொன்றாக என்னென்ன விஷயம் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். இனி எங்களுக்கு அந்த பாடலுக்குள்ளே நுழைகிற பொழுது அந்த பாடல் என்ன விஷயத்தை தான் சொல்ல போகிறது என்று தெளிவு உண்டாகிறது. அந்த பகுதியை அடுத்த வகுப்பிலே படிப்போம். நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.